Praise be to God. We thank and praise our living God for this opportunity. We have come across 1 year. After 1 year and 1 month, we have come here thus far. Our God is truly an Ebenezer, God of the Ebenezer, God of carrying us through. And we praise God for this occasion, the first anniversary of Kodambakam Zoom Bible Study Ministries. And we glorify God for that. We welcome all evangelists, elders, families, dear ones, brothers and sisters, dear ones, and young ones also into this Kodambakam Zoom Bible Study first anniversary meeting. May the good Lord be with us. We welcome on behalf of the Kodambakam Assembly and also the Gospel Literature Ministries Bookshop in Chennai. For the opening prayer, I request Brother Evangelist President from Madurai to open the meeting with a word of prayer. Over to Evangelist President from Madurai. We request our dear brother to open the meeting with the word of prayer. ஜெபிப்போம். கேக்குதா? ஜெபிப்போம். Yes, yes. Okay. பிதாவாய் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரும் எங்களுக்கு தகப்பனாக, எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக, எங்களுக்கு வழிகாட்டியாக இந்த உலகத்திலே உம்முடைய மகிமைக்காக செய்ய வேண்டிய ஒவ்வொரு ஊழியங்களையும் எங்களுக்கு ஆண்டவர் பொறுப்பை கொடுத்து, அதாவது காலங்களில், அதாவது இடங்களிலே, அதாவது தேவனுடைய தாசர்களை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இன்ற நாளிலே விசேஷமாக அருமையான ஆண்டவரை கோடம்புக்கு சபையார்கள் தேவனுடைய கிருபையால் ஒரு ஆண்டு காலமாக அருமையான சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுடைய தலைமையில் பிதாவே சிறப்பாக நடத்துவதற்கு ஆண்டவர் தாமே கிருபை செய்தபடியினால் நன்றியோடு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நடத்துதல் இருந்தபடினாலே ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய உதவி இருந்தபடினாலே ஸ்தோத்திரம். அதாவது நாட்களிலே, அதாவது வாரங்களிலே அருமையான தேவ ஊழியர்களை கர்த்தர் வெளிப்படுத்தி அவர்களை கொண்டு தமிழகத்திலுள்ள அனைத்த மக்களுக்கும் ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய சத்தியங்களை சரியாகவும் ஆண்டவரை விளக்கி கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை ஒரு ஆண்டு காலம் கர்த்தர் எந்த விதமான குறைபாடுகள் இல்லாதபடி சிறப்பாக நடத்தி கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். தேவனே, அநேக அருமையான பாடல்களை பாடுന്ന அருமையான சகோதரிகளை தேவன் தாமே இந்த Zoom மீட்டிங் மூலமாக பொது ஆண்டவரே சமூகத்திலே அறிமுகப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த இளமையிலே எல்லா ஆண்டவருடைய மகிமைக்காக சிறப்பாக நடத்தியதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையால் இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே, அதாவது இடங்களிலே, இல்லங்களிலே அமர்ந்து கொண்டு ஆண்டோட வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆயத்தமாக இருக்கின்ற ஒருவரையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே, வர வேண்டியவர்களும் இந்த லைனுக்கு வரும்படியாக ஆவியானவர் உணர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அருமையான பாடல்களை பாடும்படியாக அருமையான சகோதரன் ஜெபசிங் ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இதுவரை ஊழிய பாதையிலே கர்த்தர் அவர்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே விசேஷித்த செய்தி கொடுக்கும்படியாக கனடாவில் இருந்து அருமையான பிஜு ரோபர்ட் அவர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கின்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவனை மொழிபெயர்க்கும்படியாக சுதர்சனையும் கர்த்தர் ஆவியினாலே நிரப்பியதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய மகிமையை காண உதவி செய்யும். ஆண்டுடைய வல்லமை வெளிப்படுத்தும், தடைகளை நீக்கும், எந்த இடையூறு இல்லாதபடி ஆண்டவரே சரியாக கடைசி நேரம் வரையும் தேவனுடைய ஆளுகை இருக்க தேவன் தாம் உதவி செய்யும். எல்லாவரையும் தாழ்த்துகிறோம். அருமையான சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக, குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாதபடி இதற்குரிய ஆண்டவரே பிரதிபலங்கள் தேவன் பரத்தில் கொடுப்பது மட்டுமல்ல,
இந்த உலகத்திலும் நீ வெளிப்படுத்த வல்லவர். அநேகர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று சத்தியத்தை புரிந்து கொண்டு தேவனுடைய ஊழியத்திலும் சபையின் பொறுப்பிலும் தொடர்ந்து எழும்பி பிரகாசிக்கிற விளக்குகளாக மாற்றும்படியாக தேவன் உதவி செய்யும். குடும்பத்தை ஆசீர்வதியும், சபையார்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீ ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். செய்த சகல நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு ஆண்டு காலம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்க நல்ல பிதாவே, ஆமென். Amen. Thank you, Brother Prasannan from Madurai for the opening prayer. Now we are going to the singing time. We have with us Brother Java Singh from Kadalur near Chennai. We request Brother Java Singh to sing now one song, and after the testimony another song. So we request Brother Java Singh to sing right now just one song, and after the testimony another song. Thank you, brother. இந்த இனிமையான வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோன், மிகப்பெரிய ஒரு எல்லையை எட்டி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஓராண்டு காலமாக நாம் இப்படியாக ஜூம் மூலமாக இணைந்து தேவனை துதிக்கும்படியான ஒரு வாய்ப்பை சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் அவர்கள் மூலமாக, கோடம்பாக்கம் சபையார் மூலமாகவும் தேவன் கொடுத்திருந்த இந்த கிருபைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். மிக நேர்த்தியாக, சிறப்பாக, கிரமமாக, எடுத்துக்காட்டாக இந்த கூட்டம் நடந்து வருகிறது. தொடர்ந்து இந்த நாளிலே தேவன் நமக்கு புதிய கிருபைகளை தருவாராக. நாம் முதல் பாடலாக ஆண்டவர் செய்த அந்த நன்மைகளை, அவர் நடத்தின விதத்தை நாம் நினைத்து பார்த்தோமானால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங். நாம் நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? நம்முடைய பாடல் புத்தகத்தில் இருக்கிற 672வது பாடல், நாம் அனைவருக்கும் தெரிந்த பாடல், நடத்தின விதம் நினைத்தால் நன்றி சொல்லாமல் இருப்பேனா. நடத்தின விதம் நினைத்தால் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ. என்னை நடத்தின விதம் நினைத்தால் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ. கடந்து வந்த பாதையெல்லாம் கரம் பற்றி நடத்தினீரே. கடந்து வந்த பாதையெல்லாம் கரம் பற்றி நடத்தினீரே. கண்ணீர் துடைத்து கவலைகள் நீக்கி, கண்ணீர் துடைத்து என் கவலைகள் நீக்கி நினைத்தால் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ. என்னை நடத்தின விதம் நினைத்தால் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ. வாழ்க்கை என்னும் ஓடத்திலே தனிமையில் சென்ற போது, வாழ்க்கை என்னும் ஓடத்திலே
தனிமையில் சென்ற போது தைரியம் தந்து வசனம் தந்து தைரியம் தந்து வசனம் தந்து என்னை நடத்தின விதம் நினைத்தார். நன்றி சொல்லாமல் இருப்பேனோ, என்னை நடத்தின விதம் நினைத்தார். நன்றி சொல்லாமல் இருப்பேனோ. துக்கங்கள் நேர்ந்த போது நொறுங்கொண்டே அழுத போது, துக்கங்கள் நேர்ந்த போது நொறுங்கொண்டே அழுத போது, மார்போடனைத்து ஆறுதல் தந்து மார்போடனைத்து ஆறுதல் தந்து என்னை நடத்தின விதம் நினைத்தார். நன்றி சொல்லாமல் இருப்பேனோ, என்னை நடத்தின விதம் நினைத்தார். நன்றி சொல்லாமல் இருப்பேனோ, நன்றி சொல்லாமல் இருப்பேனோ இருப்பேனோ. Thank you, Brother Jabbar Singh from Kadalur for the songs. You have been a great help for us during all these months and almost and more than a year. We praise God for you. Thank you very much. And now we are going into the testimony time. I will be sharing a few words for what God has done all these days, weeks, months, and more than a year. First of all, I request dear brother Surendran from Royapuram Assembly to translate for me as I tell the testimony. It will take a few minutes. Please, Surendran, be ready to translate for me. Now, it was in as I would like to tell the timeline when this Kodambakam Zoom Bible study meetings came into being. Surendran, I would like to translate. I like you to translate for me. Okay, uncle. Yeah. It was in the Lord God had led me in all these during these times and the assembly. I praise God for that. இந்த நாட்கள் பூராகவும் கர்த்தராகிய தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார், அவர் வழிநடத்தி இருக்கிறார், சபையாரும் என்னை வழிநடத்தி இருக்கிறார்கள். இதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். It was in 2004 that the Gospel Literature Ministries bookshop had been started. The Lord led me into that, and my father also helped me with the wisdom of God. I praise God for that. 2004 ஆண்டு துவங்கி இந்த காஸ்பல் லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய இந்த புத்தக ஊழியத்திலே நான் ஈடுபட ஆரம்பித்தேன். அந்த ஊழியத்தில் ஈடுபட ஆரம்பித்த போது என்னுடைய தகப்பனாரும் எனக்கு அந்த ஊழியத்துக்கு உறுதுணையாக எனக்கு உதவி செய்தார். And in 2019 December, it was then on 7th of December 2019, just 4 months before the coronavirus started, God enabled me to start the Kodambakam Christian Assembly just beside the bookshop. அந்த கொரோனா வைரஸ் தொடங்குவதற்கு 4 மாதங்களுக்கு முன்பாக 2019 ஆண்டு டிசம்பர் மாதத்திலே தான் இந்த கோடம்பாக்கம் சபையை ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த புத்தக சாலைக்கு பக்கத்திலேயே அந்த கட்டிடத்துக்குள்ளேயே அந்த சபை வட்டாரமும் இருக்கிறது. And all of you know that
March month 2020, the COVID started, and then the assemblies were locked down. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதுக்கப்புறமாக மார்ச் மாதத்திலிருந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து விட்டது. அதற்கப்புறமாக சபைகள் எல்லாம் மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. Then I had God put a blessed thought in my mind to go for a Zoom meeting since the assemblies are locked down. So I thought I would start the Zoom meeting. சபைகள் எல்லாம் மூடப்பட்ட இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்னுடைய மனதிலே ஒரு சிந்தனையை கொண்டு வந்தார். இந்த ஜூம் மீட்டிங் ஏன் நாம் எல்லாம் சபைகளுக்கு பிரயோஜனமாக நடத்தக்கூடாது என்கிற எண்ணம் எனக்கு வந்தது. So it was Sholinganallur assembly, that is Moses evangelist, who had first started that during the month of April last year. போன மாதத்திலே ஏப்ரல் மாதத்திலே சோளிங்கநல்லூர் சபையினுடைய ஊழியக்காரர் மோசஸ் அவர்கள் இப்படிப்பட்ட இந்த ஜூம் மீட்டிங்கை அன்றாடம் நடத்துவதற்கு அவர் முதலாவது ஆரம்பித்தார். Evangelist Moses did that, and I praise God for him, and I was inspired with that also. ஊழியர் மோசஸ் அவர்கள் அந்த ஊழியத்தை தொடர்ந்து ஆரம்பித்தார். அதனாலே நானும் கூட அங்கே உற்சாகப்படுத்தப்பட்டேன். So the officially Kodambakkam Christian Assembly did start the Zoom meeting on 10th May, unofficially on 10th May 2020. அதுக்கப்புறமாக இங்க 10வது நாள் மே மாதம் இங்கே 2020ஆம் ஆண்டு இந்த கோடம்பாக்கம் சபையார் இந்த ஜூம் மீட்டிங்கை நாங்கள் ஆரம்பித்தோம். The first meeting was taken, the Bible study was taken by Evangelist Shaiji Varghese from Stewart's Bible College. முதலாவது வேதாராய்ச்சி கூட்டமானது இங்கே ஜூம் மூலமாக சகோதரர் ஷைஜி வர்கீஸ் அவர்களால் நடத்தப்பட்டது. அவர் இந்த ஸ்டீவர்ட்ஸ் பைபிள் காலேஜிலே இங்கே ஆசிரியராக பணிபுரிகிறார். Then officially it was relayed on 11th of May 2020, and we praise God, the dear ones who have agreed to do the Bible study for Kodambakkam Assembly. அதுக்கப்புறமாக மே 11ஆம் தேதி துவங்கி இது ஆன்லைன்ல எல்லாருக்கும் அங்கே போய் சேரக்கூடிய நிலைமையில இந்த ஊழியமானது நடைபெற்ற ஆரம்பித்தது. இதுல பங்குள்ள அன்புக்குரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I praise God for all the speakers, the wonderful speakers who have agreed in the initial time. That was a great help for me personally. I praise God for blessed speakers who have agreed to speak, like Shaiji Varghese brother from Stewart's Bible College. I cannot name all of them. It will take time. There will be a kind of screen share for you. In that you will see all the names. So main names are Shaiji Varghese from Stewart's Bible College. அநேக செய்தியாளர்கள் அந்த நேரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இதுல வந்து செய்தி கொடுக்கும்படியாக இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தினார்கள். அநேகர் இருக்கிறார்கள். அவருடைய எல்லாருடைய பெயரையும் என்னால் சொல்ல முடியாது. பிற்பாடு அந்த ஸ்கிரீன் ஷேர் செய்யப்படும் போது நீங்கள் அந்த அவருடைய பெயர்களை பார்க்கலாம். பிரத்யேகமாக சகோதரர் ஷைஜி வர்கீஸ் அவர்கள் அதிகமாக என்னை உற்சாகப்படுத்தினார்கள். Then in the initial days, brother evangelist Joseph Rajan from Coimbatore did also help us. அந்த ஆரம்ப நாட்களிலே தேவ ஊழியர் ஜோசப் ராஜன் அவர்கள் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சகோதரன், அவரும் அதிகமாக எனக்கு உதவி செய்தார். Then in that same month, last year, May month, evangelist, of course, Vijay Roberts from Canada, the speaker for today, also did agree to speak on Kodambakkam Christian Assembly Zoom meeting. அதே போன மே மாதத்திலே போன வருடத்திலே சகோதரர் விஜய் ராபர்ட்ஸ் அவர்கள் கனடாவில் இருக்கக்கூடிய தேவ ஊழியர், இவரும் கூட தேவனுடைய செய்தியை இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து கொடுப்பதற்கு அவர் ஒத்துக்கொண்டார், வந்து செய்தி கொடுத்தார். I praise God for great stalwarts, dear ones like George Dawson from Delhi and John Korean evangelist from Kottayam for having agreed immediately when I approached them, and we praise God for their coming in and speaking in Kodambakkam Zoom Bible study meetings. நாங்கள் இந்த கூட்டத்திலே பேசும்படியாக பெரிய தேவ ஊழியர்களாக அறியப்படக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற சகோதரர்கள் ஜான் தாசன் அவர்களும் ஜான் குரியன் அவர்களும் கூட அவர்களை நான் கேட்டபோது உடனடியாக இந்த ஊழியத்திற்கு நான் வருகிறேன், பேசுகிறேன் என்று ஒத்துக்கொண்டு அவர்களும் கூட இதில் வந்து பேசி என்னை உற்சாகப்படுத்தினார்கள். அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது. One thing I noted, that is none of the nearly 100 odd speakers who came never refused or told no to if I asked them, they never told no, and I praise God for that. ஏறக்குறைய 100 செய்தியாளர்களுக்கு மேலே வந்து இங்க செய்தி கொடுத்திருக்கிறார்கள். அதுல யாருமே வந்து நான் வரமாட்டேன், நான் செய்தி கொடுக்க மாட்டேன் என்று மறுப்பு தெரிவித்ததில்லை.
I thank God for all these 100 plus dear ones who have preached the word of God in Kodambakkam Zoom Bible study meeting for the last 1 year. கடந்த ஒரு ஆண்டு காலமாக இந்த 100க்கும் அதிகமான செய்தியாளர்கள் வந்து கோடம்பாக்கம் பைபிள் ஸ்டடியில இங்கே செய்தி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். It was a very difficult time for the last 1 year for all of us, as we know it was coronavirus COVID-19. கடந்த ஒரு வருடமாக மிகவும் ஒரு கஷ்டகாலமாக நாம் எல்லாருக்கும் இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கொரோனா வைரஸ்னால் நாம் எல்லாரும் பல விதங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். But though it has been a difficult time, the participants were of great encouragement for all of us, and we praise God for the dear participants from various places in India. இது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து பலரும் இதிலே வந்து பங்கு பெற்றது எங்களுக்கு அதிகமான உற்சாகத்தை கொடுத்தது. They came from the participants were of families they approached. They came into the Kodambakkam Zoom Bible study meeting. Then as believers, evangelists, elders, all types of participants did come into the Zoom Bible study meeting. அநேக சகோதர சகோதரிகள் வந்தார்கள், குடும்பமாக வந்தார்கள், ஊழியக்காரங்கள் வந்தார்கள், மூப்பர்கள் வந்தார்கள், எல்லா விதமான விசுவாசிகளும் பல இடங்களில் இருந்து வந்து இந்த கோடம்பாக்கம் Zoom Bible studyயிலே கலந்து கொண்டார்கள். I thank God for different places in Tamil Nadu, Chennai, Kerala, and abroad. In India and abroad, they came and joined later on in the months of June and July. We praise God, and the following months we praise God. ஜூன் ஜூலையிலிருந்து வரக்கூடிய தொடர்ந்து வந்த அந்த எல்லா மாதங்களிலும் சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் உலகத்தின் பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அநேக சகோதர சகோதரிகள் வந்து இதில் பங்கு பெற்றார்கள். They not only the participants did do their presence consistently, they also prayed. The believers also prayed, and we praise God for the prayers made. கலந்து கொண்டவர்கள் வந்து அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் கலந்து கொண்டது மட்டுமல்ல, அநேக விசுவாசிகள் இந்த ஊழியத்துக்காக ஜெபித்தார்கள், தொடர்ச்சியாக ஜெபித்தார்கள். அதற்காகவும் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். I praise God for so many prayers. Whomever I contact, they have prayed for the Kodambakkam Zoom Bible study meeting. I praise God for that. நான் அநேகர் இதற்காக ஜெபித்திருக்கிறார்கள். யாரையெல்லாம் நான் அங்கே தொடர்பு கொண்டு பேசுவேன் அவர்கள் எல்லாம் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறதாக சொன்னார்கள். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Prayer is one thing that has moved this ministry, and we praise God for the prayers rendered thus far. இந்த ஜெபத்தை இந்த ஊழியத்தை நடத்தி சென்ற ஒரு முக்கியமான கருவியாக ஜெபம் இருக்கிறது. இவ்வளவு நாளாக இந்த ஜெபத்த காரியத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். Many translators from different places in Chennai and Tamil Nadu did come up and come forward, and they translated for the blessed speakers from the word of God. சென்னையிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் பல மொழிபெயர்ப்பாளர்களும் இதில் கலந்து கொண்டு தேவனுடைய வசனத்தை இங்கே மொழிபெயர்த்து உதவி செய்தார்கள். And many singers and musicians also did sing, and we praise God for them also having accepted. Thank God for them. அநேக பாடகர்களும் இசை வல்லுநர்களும் கூட இதில் வந்து கலந்து கொண்டு அவர்கள் வந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவர்களுக்காகவும் நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். I thank my parent assembly, Adambakkam Christian Assembly and the Madipakkam Christian Assembly for their prayers rendered before starting the assembly for 3 years. The Kodambakkam Assembly, I praise God for them. ஏறக்குறைய கோடம்பாக்கம் சபை தொடங்குவதற்கு 3 வருடங்களாக இந்த இடத்துல ஊழியங்களும் பிரயாசங்களும் இருந்து வந்தன. ஆகவே அப்படிப்பட்ட சமயத்திலே ஆதம்பாக்கம் சபையாரும் மடிப்பாக்கம் சபையாரும் என்னுடைய தாய் சபையார் இதிலே அதிகமாக உற்சாகப்படுத்தி இந்த காரியங்களை எல்லாம் செய்யும்படி நடத்தினார்கள். அவர்களுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank my parents, Brother Johnson Tharian and Gracie Johnson, for their much encouragement in this. And I thank my parents, my father Johnson Tharian, brother, he's the elder of Kodambakkam Christian Assembly. Pray for him also, and also thank him very much for his help in this regard. என்னுடைய பெற்றோருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். சகோதரர் ஜான்சன் தரியன் அவர்கள் கோடம்பாக்கம் சபையினுடைய மூப்பராகவும் அவர் இருக்கிறார். என்னுடைய தாயார் கிரேசி ஜான்சன் அவர்கள் இவர்களும் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தி இந்த ஊழியத்திலே பிரயோஜனமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank my family, Tissy, my wife, and Doreen and Darren, my children, for having really put in their effort. Without them, this Kodambakkam Zoom Bible study meeting would not have reached thus far. I praise God for that.
என்னுடைய குடும்பத்தாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய மனைவி டிஸ்ஸி, என்னுடைய பிள்ளைகள் டோரின் மற்றும் டேரன் அவர்கள் இந்த ஊழியத்திலே அதிகமான பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் இவ்வளவு தூரம் என்னால் வந்திருக்க முடியாது. ஆகவே அவர்களுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். The 12 months plus the 13 months was technically handled by my children Darren and Doreen. It was a special gift from God and I praise God for them. இந்த 12-13 மாதங்களாக இந்த ஊழியங்கள் நடந்து வரக்கூடிய காலகட்டத்தில் என்னுடைய பிள்ளைகள் டோரின் மற்றும் டேரன் அவர்கள் தான் இந்த தொழில்நுட்ப காரியங்களை எல்லாம் கையாண்டு இந்த காரியங்கள் எல்லாம் ஸ்மூத்தாக நடக்கும்படி அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். I thank my assembly members, Kodambakkam Christian Assembly. We praise God for their encouragement and for their whatever whenever we approach them, and we praise God for what they have also done for the prayers rendered for this. எங்களுடைய சபையார் மக்களுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கோடம்பாக்கம் சபையார் இதில் அதிகமாக ஜெபித்து அநேக பிரயாசங்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Praise God once again above all everything for what God has done thus far for the past 13 months. I don't know. Every time I come home, it was a kind of Lord, I don't know whether I live tomorrow. It was that kind of question because of coronavirus I had in my mind. 12-13 மாதங்களாக இந்த ஊழியத்தை இப்படி செய்யும்படியாக கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். நான் கர்த்தருக்கு அதிகமாக நன்றியை நான் செலுத்துகிறேன். இது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. நாளைக்கு இந்த கொரோனா வைரஸ் இப்படி இருக்கிறது, நாளைக்கு உயிரோடு இருப்போமா என்று தெரியவில்லை. ஆனால் இம்மட்டும் கர்த்தர் நடத்தி இருக்கிறதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Praise be to God above everything. I thank God, my living God, the God of the Lord God, and I praise God in Christ Jesus for everything. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஜீவனுள்ள தேவனுக்கு, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவனுக்கு என்னுடைய நன்றியினை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I just want to share the names and places of the dear ones who have involved in this right now for a few minutes. Over to the screen share. இந்த ஒரு சில நிமிடங்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற ஆட்களுடைய பெயர்களையும் அவருடைய இடங்களையும் நான் குறிப்பிட பிரியப்படுகிறேன். ஒரு சில நிமிடங்கள் இதற்காக நான் எடுத்துக்கொள்கிறேன். Of the preachers and translators and singers, I just want to share that. பிரசங்கியார்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் பாடல்ல உதவி செய்த சகோதரர்கள், ஆகவே இந்த காரியத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுகிறேன்.
I would just like to read the verse with regard to this. One verse which always came to my mind throughout this 1 year. One verse that came to my mind is 1 Thessalonians chapter 5 verse 18. In everything give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you. So now there's a big question. There's a coronavirus time. Should we give thanks to God? It's a difficult time for us to give thanks when many of our dear ones are going to be with the Lord. But one thing we should know, that God has left us behind to listen to his word, to read his word, to live like Christ, so that the name of the Lord would be glorified. I thank all the participants, all the dear ones who have preached, taught us the word of God, all the translators who have translated from various languages to Tamil, and all the musicians and singers. We praise God for each one of you, and for the prayer believers who have prayed. We praise God for all of you. May God be with you all, wherever you are. May the good Lord be with you all. Now, this is the end of the testimony time. Now I request for the two prayers to be made for the testimony. I request the two prayers. One prayer from Rajapalayam, Evangelist Yesu Raja to pray from Rajapalayam over to Brother Yesu Raja from Rajapalayam. We request Brother Yesu Raja to pray. Praise the Lord. Praise the Lord. அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள பரலோக பரம தகப்பனே, ஜீவாதிபதியாய் இருக்கிறவரே, இம்மட்டுமாக எங்களை நேசித்து அரவணைத்து ஆதரித்து வருகிற எங்கள் மகா தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்கள் மகிமையின் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறதற்காகவும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகள், தேவ ஊழியர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலிருந்து இந்த நாட்களிலே மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். உம்முடைய ராஜ்யத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கும் எங்களுக்கும் நீர் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து இம்மட்டுமாக நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீர். இந்த நாள் வரையிலும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கிறது. உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன எங்கள் ஆண்டவருடைய வார்த்தை என்னிலும் எங்களிலும் நிறைவேறி இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே, அதற்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நாங்கள் ஒருபோதும் பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. எங்கள் கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கர்த்தர், முடிவு பரியந்தும் எங்களை நடத்தக்கூடியவர். ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு போதுமான பலனையும் கொடுக்கிறவர். ஆவிக்குரிய நிலையிலும் நாங்கள் பலன் அடையும்படியாக இவ்விதமாக இந்த நாட்களிலே இந்த ஜூம் கூட்டங்களின் மூலமாக உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தைகளை கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நிலைமையிலே கடந்த ஓராண்டு காலமாக கோடம்பாக்கம் சபையின் மூலமாக இந்த ஜூம் கூடுகையானது ஆசீர்வாதமாய் நடப்பதற்கு உதவி செய்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளை எல்லாம் எங்கள் சகோதரர் சாட்சியாக உம்முடைய நாம மகிமைக்கென்று பகிர்ந்து கொண்டதற்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ தேவ ஊழியர்கள் இந்த கூடுகையிலே கலந்து கொண்டு தேவ செய்தி பகிர்ந்தளித்திருக்கிறார்கள்.
எத்தனையோ பேர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள், பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நன்றியோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து அவர்களுடைய பெயர்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படி பதிவிட்டதற்காகவும் நாங்களுமே துதிக்கிறோம். அந்த சபையார் ஆண்டவரே இலக்கிய ஊழியத்திலும் ஈடுபடுகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதோடு கூட சேர்ந்து இந்த ஓராண்டு காலமாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றி இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி தேவனுடைய வசனத்தினால் பலப்படுத்தப்படுவதற்கு ஏதுவாக இந்த முயற்சிகளை செய்வதற்கு போதுமான ஞானத்தையும் கிருபையையும் எல்லா விதமான ஆண்டவரே நல்ல ஆலோசனைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் பெரியவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்கள் தேவன் மாறாதவர், அவர் என்றென்றும் எங்களை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே பல குறைவுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர். ஆண்டவரே, பஞ்சகாலத்திலும் இக்கட்டு காலத்திலும் உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா தப்பிதங்களையும் மன்னித்து நீர் எங்களை அளவிட முடியாத உம்முடைய அற்புதமான வல்லமையினால் எங்களை நீர் காத்து கொண்டு வருகிறீர், நடத்தி கொண்டு வருகிறீர், எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து வருகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே காத்திருக்கிற இந்த நேரம் தேவனுடைய வசனத்தால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற நேரமாக நீர் கொடுத்திருக்கிறதற்காகவும் நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் வரப்போகிறதற்காகவும் நன்றி சொல்கிறோம். உம்முடைய வருகையின் அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதற்காகவும் நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆகவே இந்த உலகத்திலே நடக்கிற இந்த பயங்கரமான காரியங்களை குறித்து நாங்கள் ஒருபோதும் பிரமிக்க வேண்டியதில்லை. எங்கள் ஆண்டவர் முன்னதாகவே இதெல்லாம் சொல்லி இருக்கிறீர். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் கலகங்களும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் எல்லாம் எழும்பும் வரும் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, அதன்படியாக உலகத்திலே நடந்து கொண்டு இருந்தாலும் நாங்கள் உலகத்தின் நன்மைக்காக, தேசங்களின் க்ஷேமத்துக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே சீக்கிரமாக இந்த கொரோனா என்கிற தொற்றை, இந்த கொடிய கொள்ளை நோயை ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டும் உலக நாடுகளை விட்டும் அழித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த நாட்களிலே குடும்பமாக அமர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை நீர் கவனித்துக் கொண்டிருக்கிறீர். எங்களுடைய ஜெபங்களுக்கு உம்முடைய செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. உம்முடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகவில்லை. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஜீவனுள்ள கர்த்தர். ஆகவே இந்த நாட்கள் ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய பாவங்களையும் மன்னித்து தேசத்துக்கு வேண்டிய சேமத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று அறியவும் அறிக்கையிடவும் ஆராதிக்கவும் ஜனங்கள் உள்ளங்களிலே நீர் பெரிய மாற்றத்தை இந்த நாட்களிலே கொண்டு வர வேண்டும் என்றும் நாங்கள் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும் அநேகம் ஆயிரமான ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். கர்த்தாவே, உம்முடைய பேரன்பை அறியட்டும். ஆட்சியாளர்களும் மதவாதிகளும் தீவிரவாதிகளும் சுவிசேஷ விரோதிகளும் உம்முடைய உயர் அதிகாரிகளும் உம்முடைய மகத்தான அன்பை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படத்தக்கதாக நீர் கிருபை தர வேண்டும் என்றும் கெஞ்சுகிறோம். எங்கள் தேசம் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறக்கூடிய நிலைமையிலே நீர் கிருபை தர வேண்டும் என்றும் உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, விதமாய் உம்முடைய இந்த நாளிலும் கூட இந்த கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, கோடம்பாக்கம் சபையாருக்காக குறிப்பாக இதை பொறுப்படுத்தி செய்கிற எங்கள் அருமையான சகோதரனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான வேலைகளின் நடுவிலும் இதை பொறுமையோடும் பொறுப்போடும் ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுடைய பக்தி விருத்திக்காக, ஆவிக்குரிய நன்மைக்காக, ஆண்டவரே சரீர பிரகாரமாகவும் பலனடைவதற்காகவும் இந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஒரு வருட காலம் நீர் அவரோடு கூட இருந்து அவரை தாங்கி வந்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொன்னீர், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று சொன்னீர். அவன் அவிதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தருக்காக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். ஆண்டவரே, அவ்விதமாக எங்கள் சகோதரன் அவருக்கு இருக்கிற பலத்தோட கூட அவர் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவரே கிதியோனை போல நீர் அவருக்கு கிருபை செய்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே அவருக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறதற்காகவும் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே கலந்து கொண்ட எல்லாருக்கும் உம்முடைய நாமத்தினாலே வெற்றி கொடுத்திருக்கிறதற்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எப்பொழுதுமே நீர் எங்களுக்கு யெகோவா நிசியா இருக்கிறதற்காகவும் நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் அமைதியான நேரத்திலும் ஆண்டவரே இன்றைக்கு கூட கனடாவில் இருந்து உம்முடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக வரக்கூடிய ஆண்டவரே அந்த சகோதரன் விஜி ராபர்ட்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை நீர் பயன்படுத்தும், தேவையான வார்த்தைகளை அவருக்கு தாரும். மொழியாக்கம் செய்கிற சகோதரனையும் நீர் ஆண்டு கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் பாடின எங்கள் தம்பி ஜபசிங்காக நன்றி செலுத்துகிறோம். அவரையும் உற்சாகப்படுத்தும்.
விதமாய் இந்த கூடுகையிலே கலந்து கொண்டு தங்களுடைய பணியினை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் போதுமான ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பலனும் ஞான வரங்களையும் நீர் கொடுத்து இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கற்றிருக்கிறதற்காக நன்றி. இன்றைக்கும் கூட இந்த கூடுகையிலே கலந்து கொண்டு அடியானும் கூட ஜெபிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த சபையாரும் பொறுப்புள்ள எங்கள் சகோதரனும் அடியானுக்கு கூட நீர் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு கோடானு கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயற்கையை அனுகூலமாக்கி கொடுத்திருக்கிறீர். மீண்டுமாக கொரோனா என்கிற கொள்ளை நோயை நீர் முற்றிலுமாய் அழித்து நாங்கள் இயல்பாக வாழ, சுயாதீனமாய் வாழ, சபை கூடி ஆராதிக்க, தேவனுடைய ஊழியத்தை இன்னும் கர்த்தருக்கு மகிமையாய் நாங்கள் வல்லமையோடு செய்திட எங்களுக்கு வேண்டிய வழிவாசல்களை நீர் திறந்து கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நிச்சயமாய் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டிருக்கிறீர். நிச்சயமாய் இதற்கு ஒரு பரிகாரத்தை நீர் கொடுக்கக்கூடிய தேவனாயிருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளாகி உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகிறது இல்லை. ஆண்டவரே, நீர் எங்களை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. உமக்கு நாங்கள் கோடானு கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். வாக்கு தத்தம் பண்ணின கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருந்து நீர் எல்லாவற்றையும் செய்கிறீர். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று தாவீது எவ்வளவு நம்பிக்கையோடு பாடினாரோ அதே விதமாக நாங்களும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரித்துக் கொண்டு எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் எங்களுடைய ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் தாழ்மையோடு உம்முடைய பாதபடியிலே இந்த இரவு நேரத்திலும் சமர்ப்பிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். Thank you, Brother Yesraj from Rajapalayam, Tamil Nadu for the prayer. Now we request Evangelist Ebenezer from Kodugel Christian Assembly in Chennai to pray in few minutes for the testimony. Over to Evangelist Ebenezer in Kodugel Christian Assembly. அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்களுடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூம் மீட்டிங் கோடம்பாக்கம் சபையின் சார்பாக கர்த்தாவே கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இந்த ஜூம் மீட்டிங் நீர் ஆசீர்வாதித்து இன்னைக்கு ஒரு வருடத்தை ஆண்டவரே அவர்கள் உமக்கு நன்றி சொல்ல, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை அந்த பெரிய கிருபைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான ஊழியர்கள், மூப்பர்கள் கர்த்தாவே அநேக செய்திகளை ஆண்டவரே கொடுத்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தபடியால் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகர் பாடல்கள் பாடி அதற்கு உதவி செய்தார்கள். இன்னும் அந்த கோடம்பாக்கம் சபையார், ஆதம்பாக்கம் மணிப்பாக்கம் சபைக்காரருக்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அருமையான ஜான்சன்களுக்காக, அன்னைக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக இப்படி அநேகர் இதில் உதவி செய்து இந்த ஒரு வருடத்தை அவர்கள் நிறைவு செய்ய கொடுத்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்றையும் கூட்டத்தின் ஆசீர்வாதத்திலும் அந்த ஆண்டவரே அந்த ராபர்ட் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரை வல்லமையாக எடுத்து பிரயோஜனப்படுத்தும், மொழிபெயர்க்கிறவரையும் எடுத்து பிரயோஜனப்படுத்தும். துதிகன மகிமையெல்லாம் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Evangelist Ebenezer from Kodugayur Assembly in Chennai for the prayer. Now we are going to the second song and after that to the message. Over to Jabba Singh in Kadalur. இது சிறப்பான ஒரு நேரத்திலே நாம் ஒரு வருட நிகழ்வுகளை நாம் திரும்பி பார்க்கும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். நான் அடுத்தபடியாக பாடப்போகின்ற பாடல் நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தனே சுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைகள்
என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைகள் என்றும் நன்றி கூறுவேன் நான். எண்ணிலங்காத நன்மையாவையும் எனக்களித்திடும் நாதனே. எண்ணடங்காத நன்மையாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றும் துதியே. உனக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றும் துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். வேதத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேனும்மையே. சத்திய வேதத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேனும்மையே. காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைகள் என்றும் நன்றி கூறுவேன் நான். கலங்காதே திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவி. கலங்காதே திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவி. கண்மணி போல என்னையும் கரை சேர்த்திட வந்திடுவே. கண்மணி போல என்னையும் கரை சேர்த்திட வருவே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைகள் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்றும் நன்றி கூறுவேன் நான்.
கூறுவேன் நான். Thank you, brother. Thank you. Thank you, Brother Jabbar Singh, for the songs, the two songs, one before and now. We praise God. Now we are going into the message time. We have with us Brother Vijay Roberts, one of the first preachers in Kodambakkam Christian Assembly Zoom Bible Study meeting in the month of May last year. We praise God for him having accepted not only then but now also as the speaker. We thank God for what he has done in this meet. Now we give him around 45 minutes to preach from now. Over to Vijay Roberts, and before that there is a prayer. I request Brother B. Paul from Metupalayam in Coimbatore to pray. Over to B. Paul in Metupalayam to pray. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, இது எவ்வளவு நல்ல பேர் ஆண்டவரே. கடந்த 13 மாத காலங்கள் இந்த ஜிஎல்எம் இந்த ஜூம் கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்தவர்கள், அருமையாய் இசைத்து பாடியவர்கள், ஜெபித்தவர்கள், மொழிபெயர்த்தவர்கள் யாவருக்கும் நீர் தயை பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் உண்மையிலே நிலைத்து நிற்கவும், வளரவும், கனி கொடுக்கவும், தாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட அழைப்பிலே கர்த்தருக்கு பிரியம் உண்டாக பாத்திரர்களாய் நடந்து கொள்ளும்படியாக நீர் தயவு பாராட்டிட வேண்டுமாய் கெஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த வசனங்கள் எங்களை மாற்றி நீர் எதிர்பார்க்கிற நிலைமைகளில் நாங்கள் யாவரும் காணப்படும்படியாக இந்த நாளிலே நம்முடைய தாசனை நீர் வல்லமையாய் பயன்படுத்திட வேண்டுமாய் கேட்கிறோம். மொழிபெயர்ப்பாளருக்கும் போதுமான தயவு காண்பிப்பீர்களாக. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கருத்துல உடைய மகிமைக்காக ஒப்பு கொடுக்கிறோம். அருமை ரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Now I request Brother Vijay Roberts to take 45 minutes from now over to Canada, Brother Vijay Roberts, and to Brother Surendran in Chennai. Dearly beloved in the Lord, grace and peace to you in the name of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன். It is so good to join you in the spirit of thankfulness. இந்த நன்றி நிறைந்த ஆவியோடு கூட உங்களோடு கூட சேர்ந்து நான் பங்கு பெறுவதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். As our brother was singing, for all that you've done for me, O Lord, how can I not sing? How can I not give thanks? சகோதரன் பாடின வண்ணமாக கர்த்தாவே நீர் செய்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நான் நினைக்கும் போது நான் எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? Right. Psalm 92 verse 1 says, it is good to give thanks to you, O Lord, to sing praises to the Most High. சங்கீதம் 92:1 நாம் வாசிக்கும் போது உமக்கு நாங்கள் பாடல்களை பாடி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவது எவ்வளவு நன்மையா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். You know something, and especially if you have children, you know this, we're not by nature thankful people. அவங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, விசேஷமாக உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் சுபாவத்தின்படி நாம் எல்லாம் நன்றியுள்ள மக்களே கிடையாது. You have to tell them, say thank you, say thank you. You know, and they're like, okay, thank you. நன்றி சொல்லு, தேங்க்யூ சொல்லு, தேங்க்யூ சொல்லுன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும். But we as children of God, we have so much to be thankful of. ஆனால் தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நமக்கு அநேக ஏராளமான காரியங்கள் இருக்கிறது நாம் நன்றியுள்ளவராக இருக்கும்படி. And yet often we do not. ஆனாலும் கூட பல சமயங்களிலே நாம் அப்படி இருக்கிறதில்லை. That Sunday school song, count your blessings, name them one by one. We sing it, but we usually don't count our blessings. We don't say, Lord, thank you, thank you, thank you, thank you. We don't go through that list. We only sing it. நாம் அங்கே சண்டே ஸ்கூல்ல பாடல் பாடுகிறோம் அல்லவா, உங்களுடைய ஆசீர்வாதங்களை எண்ணுங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனா ஒவ்வொன்றா நம்ம பட்டியல் போடுறதும் இல்லை, அதுக்காக நம்ம நன்றி சொல்றதும் இல்லை. Right? So
what I want to lead us to is that thankfulness is not something that is from mere lip service, but it's from a heart and a life that is transformed. ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நன்றி உள்ள காரியம் என்பது, எண்ணம் என்பது நம்முடைய உதட்டளவிலே, நம்முடைய வாயளவிலே இருக்கக்கூடிய விஷயம் அல்ல. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நன்றி உணர்வு வர வேண்டும். It's a lifestyle of thankfulness. ஒரு நன்றி உணர்வோடு கூடிய ஒரு வாழ்க்கை முறை நமக்கு வேண்டும். It's not just Sunday morning you come to give thanks and then you forget. ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து நன்றி சொல்லிவிட்டு அதற்கப்புறமாக மறந்து போவதல்ல. But gratitude is the overflow of a transformed heart, a transformed life. ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு இருதயத்தினுடைய ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து பொழிந்தருளக்கூடிய ஒரு விஷயமாக இந்த நன்றி உணர்வு இருக்கிறது. Gratitude is the overflow of a transformed life that is gripped by God. தேவனால் பிடிக்கப்பட்ட ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய வெளிப்பாடாக இந்த நன்றி உணர்வு இருக்கிறது. Gratitude is the overflow of a transformed life that is gripped by God, by His majesty and His awesomeness. தேவனாலே, தேவனுடைய மகத்துவத்தினாலே, தேவனுடைய அசாதாரணமான தன்மையினாலே பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய வெளிப்பாடாக அங்கு புறப்பட்டு வரக்கூடிய காரியமாக இந்த நன்றி உணர்வு இருக்கிறது. And I pray to God therefore that what comes as thanks out of our mouth is because of our heart that is tuned to God. ஆகவே நான் தேவனிடத்தில் ஜெபிக்கிறது என்னவென்று சொன்னால், நம்முடைய வாயிலிருந்து நன்றி என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனால் ஏவப்பட்டு வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். Our brother listed through so many people who sang. I don't sing, I can't sing. சகோதரர் அங்கே பாடல் பாடின அநேகருடைய பெரிய பட்டியலை காட்டினார். எனக்கு பாட தெரியாது, நான் பாடுறது இல்லை. And I love to hear them sing. அவர்கள் பாடுவதை கேட்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். Or the brother who played that instrument. இல்லை என்று சொன்னால் அந்த இசைக்கருவியை வாசித்த அந்த சகோதரன். If they playing the instrument is just about pressing the keys on the board, அந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய அந்த பட்டனை அமுக்குவது மட்டும் அவர்களுடைய வேலை என்று சொல்லி அவர்கள் செய்வார்களாயானால், but not to do with how the instrument itself is tuned, அந்த கருவியானது எப்படி அது அங்கே டியூன் செய்யப்பட்டிருக்க வேண்டுமோ அந்த விதமாக டியூன் இல்லாமல் அவர்கள் அமுக்குவார்கள் என்று சொன்னால், there'll be no tune at all, right? அங்க எந்த ஒரு இசையும் வெளியே வராது இல்லையா? And so the instrument must be tuned properly. So when you press the right key, there's this beautiful melody that comes. That should be our lives. ஆகவே அந்த இசைக்கருவியானது சரியான விதத்திலே டியூன் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியான பட்டனை நாம் அமுக்கும் போது நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல் இசை அதில் இருந்து வெளியே வரும். அந்த விதமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட இருக்க வேண்டும். And David knew this, and so I want to turn your attention to Psalm 8. தாவீதுக்கு இது நன்றாய் தெரியும். உங்களுடைய கவனத்தை நான் சங்கீதம் 8வது அதிகாரத்துக்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். He understood that his praise comes because he was in awe of God. தேவனை குறித்து, அவருடைய மகத்துவத்தை குறித்து அவன் மெய் சிலிர்த்து போகிறதன் விளைவாக அவனுடைய துதியும் ஸ்தோத்திரமும் புறப்பட்டு வருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். It was because he was caught up by the majesty and the greatness of his God. தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய அந்த மகா பெரிய தன்மையை பார்க்கும்போது அவன் அப்படியே பிரமித்து போய் விடுகிறான். And as you read the psalm, we'll read it shortly, you will see many contrasts. I want to bring to you 7 contrasts in the psalm, and we want to check ourselves to see. இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும் போது முற்றிலும் வித்தியாசமான காரியங்கள் இங்கே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக வரக்கூடியதை உங்களால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட 7 காரியங்களை உங்களுக்கு நான் அங்கே வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்று பிரியப்படுகிறேன். But this is the big idea. The big idea is this. It's a lifestyle of thankfulness, which is the outcome of our life that has been transformed by God, which is held in awe of God. ஆகவே நான் சொல்ல வருகிற காரியத்தினுடைய கருப்பொருள் இதுதான். நம்முடைய வாழ்க்கையானது நாம் தேவனை பார்க்கும்போது, அவருடைய மகத்துவத்தை பார்க்கும்போது அதனால் பிடிக்கப்பட்டு அதனால் வரக்கூடிய ஒரு வாழ்க்கை மறுரூபத்தின் நிமித்தமாக வரக்கூடிய ஒரு நன்றி உணர்வாக இருக்க வேண்டும். I'm going to request my brother to read Psalm 8 in Tamil. We'll look at the psalm. சங்கீதம் 8வது சங்கீதத்தை நான் உங்களுக்கு தமிழிலே வாசித்து காண்பிக்கிறேன். கீத்தீத் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது.
உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞரையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. Father God, we pray that you'd bless the reading of your word. Speak to us, Lord, and speak to our hearts. We want to hear from you, not from me, but from you. So be glorified, O Lord, in Jesus Christ, the Lord's name. Amen. 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 All right, so let's look at Psalm 8, verse 1. Let's just keep going down. It says there, O Lord, our Lord. அங்கே சங்கீதம் 8 முதல் வசனத்திலிருந்து நாம் அப்படியே போகலாம். இங்க முதலாவது வசனத்துல நாம் வாசிக்கும் போது எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே என்று அது ஆரம்பிக்கிறது. The psalmist begins with God. God is the starting point, and anything that starts with God is good. So this is great. கர்த்தரிடத்திலிருந்து இங்கே சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தான் அங்கே ஆரம்பமாய் இருக்கிறார். ஆண்டவரோடு கூட ஆரம்பிக்கப்படக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்ல காரியம்தான். I don't know how it says in Tamil, but for me it says, "Oh Lord," that L is capital, O is capital, R is capital, D is capital. "O Lord, Yahweh God, our Lord Adonai." அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தமிழ்ல எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே என்று அது போல்டான எழுத்துக்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தாவே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை யெகோவா தேவனை, அடோனாய், சர்வ வல்லமையுள்ள தேவனை குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. Right, so it's a covenantal name of God. Oh Lord, the Yahweh God he makes covenant with his people and he brings us into relationship. ஆகவே தேவனுடைய அந்த உடன்படிக்கை நாமத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாவே யெகோவா தேவன், அவர் அங்கே தன்னுடைய ஜனங்களோடு கூட உடன்படிக்கை செய்து அவர்களை தம் அண்டையிலே கிட்டி சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். He is our Lord. அவர் நம்முடைய ஆண்டவர். So many years ago, I had this story. I thought it was just beautiful. It's about this man to whom a son was born. அங்கே அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு கதை இருந்தது. ஒரு மனிதன் இருந்தான், அந்த மனிதனுக்கு ஒரு மகன் பிறந்தான். And the son started to call him Papa. அந்த மகன் அந்த தகப்பனை பார்த்து அப்பா என்று அழைக்க ஆரம்பித்தான். And the second child was born. The second child, looking at the first child, started to call him Papa. அங்கே இரண்டாவது மகனும் பிறந்தான். அதுக்கப்புறம் முதல் மகன் கூப்பிடுறது மாதிரி இவனும் அப்பா என்று சொல்லி அழைக்க ஆரம்பித்தான். And soon the milkman, the postman, the whole village started to call this man Papa. அவ காலப்போக்கிலே வந்து அந்த பால் போடுறவங்க, அந்த ஊர்ல இருக்கிற கடைக்காரங்க, வியாபாரிங்க எல்லாருமே வந்து அவர் அப்பா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. One day the Papa died. ஒரு நாள்ல அப்பா இறந்துட்டாரு. But all that belonged to Papa only went to those two children, not to everybody else who called him Papa. ஆனால் அப்பா என்று அவருடைய சொத்துக்கள், ஆஸ்தி எல்லாமே அந்த இரண்டு பிள்ளைகளுக்கு தான் போனது அல்லாமல் அவர் அப்பான்னு கூப்பிட்ட மத்தவங்க எல்லாருக்கும் அந்த சொத்தெல்லாம் போயிரல. The wonder and the beauty of the psalm belongs to those who belong to the Lord, not just ones who call out to him without any relationship. Oh Lord, our Lord. ஆகவே இதில் இருக்கக்கூடிய மகத்துவங்களும் ஆச்சரியங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் அவரை உண்மையாகவே அந்த உறவோடு கூட அப்பா பிதாவே என்று அழைக்கிறவர்களுக்கு தானே அல்லாமல் போற போக்கில் அவரை அப்பா என்று கூப்பிடுறவங்களுக்கெல்லாம் அவருடைய ஆசீர்வாதம் கிடைத்து விடாது. And it goes on to say, how majestic is your name in all the earth. How majestic. That's the expression of awe. அதுக்கப்புறமாக நாம் இங்கே தொடர்ந்து வாசிக்கும் போது உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. அங்கே அந்த மேன்மையை சொல்லும் போது அந்த ஆச்சரியத்தோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். Your name is, I'm in awe of your name. உம்முடைய நாமத்தை பார்த்து நான் அங்கே பிரமிக்கிறேன். This name is not like a noun, but an adjective. I'll explain that. இந்த காரியத்தை வார்த்தையை பார்க்கும்போது இது ஒரு பெயர் சொல்லாக சொல்லப்படவில்லை, இது ஒரு குணச்சொல்லாக சொல்லப்பட்டிருக்கிறது. Right. So it is not about, oh, your name sounds good, it has great meaning, whatever, but the psalmist is saying your name is a name of high reputation, of high honor.
ஆகவே இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது உம்முடைய பெயர் நல்லா இருக்கு, அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, சொல்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லல. இதை ஒரு காரண பெயராக அவர் சொல்லி இது மிகவும் மேன்மை உள்ளது, இது மிகவும் மகத்துவம் பொருந்தியது என்று பிரமிப்போடு கூட அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். And as people who are made in the image of God, we want a name of honor, isn't it? We want to make a name for ourselves. ஆகவே தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களாய் இருக்கக்கூடிய நாம் நமக்கென்று ஒரு நாமம் பெயர் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறோம் அல்லவா? நமக்கு கனத்துக்குரிய ஒரு பெயர் தேவை அல்லவா? Genesis chapter 11 and 12 contrasts it beautifully. ஆதியாகமம் 11வது அதிகாரமும் 12வது அதிகாரத்தை நாம் சேர்த்து வாசித்தோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகளை நாம் மிக அழகாக பார்க்க முடியும். Genesis 11, Nimrod and people say, come, let's gather together, lest we be scattered, make a tower that goes against heaven, and make a name for ourselves. அங்கே ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது நிம்ரோதும் அவனோடு கூட இருக்கக்கூடிய ஆட்களும் சேர்ந்து பேசுகிறார்கள். நாம் ஒரு பெரிய கோபுரத்தை வானத்தை நோக்கி எழுப்புவோம், நாம் எல்லாரும் பிரிந்து போக வேண்டாம், நாம் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கலாம், நமக்கென்று ஒரு பெயரை நாம் உண்டாக்குவோம் என்று சொல்லுகிறதை காண்கிறோம். And you know what happened to that? அதுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். And then in Genesis 12, God chooses Abraham and he says, come, I'll make a name of you. I'll make you a name among the nations. அங்கே ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை பார்க்கும்போது தேவன் ஆபிரகாமை அழைத்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு பெயரை நான் உண்டாக்குவேன், ஜாதிகள் மத்தியிலே நீ அறியப்படும்படி உனக்கு ஒரு நாமம் உண்டாகும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். So in our case, we have to make a name that is given to us from God, gives us prosperity and reputation. But in the case of God, it's not earned. It is who he is. ஆகவே நாம் அங்கே நம்மை பொறுத்த வரைக்குமாக நாம் அந்த பெயரை உருவாக்குறோமா அல்லது வேறு யாராவது நமக்கு அந்த பெயரை கொடுக்கிறார்களோ அது வேறொரு காரியம். ஆனால் தேவனை பொறுத்த மட்டிலே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பெயர் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை அது காண்பிக்கிறது. அது ஒரு காரண பெயர். How excellent is your name, O Lord. ஓ உம்முடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளது எங்கள் ஆண்டவரே. Then goes on to say, you have set your glory above the heavens. அதுக்கப்புறமாக நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். It's a name about the highest thing that we can even look at or visualize. நாம் அங்கே கற்பனை செய்து பார்ப்பதற்கும் நாம் அங்கே நோக்கி பார்ப்பதற்கும் மேலான மேன்மை உள்ள ஒரு நாமமாக இது இருக்கிறது. When the nation of Israel served the Egyptians, அங்கே இஸ்ரவேல் மக்கள் அங்கே எகிப்து மக்களுக்கு அடிமைகளாக இருந்தபோது the Egyptians looked up and saw the sun, and they saw the sun to be the highest being, and they worshipped sun. They called that sun the Ra god. அங்கே எகிப்தியர்கள் மேலே நோக்கி பார்த்தபோது அவர்கள் சூரியனை பார்த்து சூரியன் தான் மிக உன்னதமான உயரத்தில் இருக்கிறது என்று சொல்லி சூரியனை அவர்கள் வணங்க ஆராதிக்க ஆரம்பித்து சூரியன் தான் எங்களுடைய தேவன் ரா கர்த்தர் என்று சொல்லி அழைத்தார்கள். Right, but then Psalmist is saying that someone who created that sun, he knew from his Torah in Genesis chapter 1, and he says, your name is above the heavens. ஆகவே இங்கே சங்கீதக்காரனுக்கு நன்றாக தெரியும் சூரியனை உண்டாக்கின அந்த ஆண்டவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். அதிலிருந்து அவர் சொல்லுகிறார் உம்முடைய நாமமானது அந்த காரியத்தை விட மேன்மை உள்ளதாக உயர்ந்ததாக இருக்கிறது. Those of us who live in the city, we rarely look up, either because there is smog or light pollution or we are too busy. அங்கே அந்த பட்டணத்துல வாழக்கூடிய நம்ம மேல நோக்கி பார்க்கறதே கிடையாது. அங்க ஒருவேளை அந்த மாசுபட்டு இருக்கலாம் காற்று அல்லது வேறு பல அலுவலகங்கள்ல நாம் சிக்கிக் கொள்றதுனால அவ்வளவா மேல பார்க்கறது இல்லை. But it seems like David had this habit of looking up. ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது தாவீதுக்கு மேலே நோக்கி பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்ததை நாம் காண முடியும். Remember Psalm 19:1, which says, the heavens declare the glory of God. அங்கே சங்கீதம் 19வது அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று நாம் வாசித்தது ஞாபகம் இருக்கிறதா? What the psalmist is saying is he is seeing even heavens is giving glory to someone else, unlike what the Egyptians saw. ஆகவே இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் இந்த வானங்கள் கூட வேறு யாரோ ஒருவருக்கு மகிமையை கொடுக்கிறது எகிப்தியர்கள் செய்தது போல் அல்ல. And so he looks past the heavens into where God himself, his glory is established above the heavens. ஆகவே சங்கீதக்காரன் அந்த வானங்களையும் தாண்டி அங்கே உள்ளே நோக்கி பார்க்கிறதை பார்க்கிறோம். அவருடைய மகிமையானது வானங்களுக்கு மேலாக அங்கே உயர்த்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. He understood that if the heavens can be so beautiful, can you imagine the one who created it? அவர் அங்கே புரிந்து கொண்ட காரியம் என்னவென்று சொன்னால் வானங்களே இவ்வளவு அழகாய் இருக்கும் என்று சொன்னால் அதை உண்டாக்கினவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்?
But now look at the contrast, the first contrast in verse 2, out of இப்பொழுது the இந்த- mouth of babes and infants. இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த வேறுபாடை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். 2வது வசனத்தை நான் வாசிக்கும் போது பாலகர் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து அவர் அங்கே அதை வாசிக்கிறோம். So I don't know if you have little children, small babies, your grandchildren, or just borrow your neighbors. Go out into the open, hold the baby, look up into the sky and see the contrast. நீங்கள உங்களுக்கு வீட்டுல பிள்ளைங்க குழந்தைங்க இருப்பாங்களான்னு தெரியல, உங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம், பேர பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுல இருக்க பிள்ளையை கூட நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க கையில அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு நீங்கள் வானத்தை மேலே நோக்கி பாருங்கள். அதுக்கப்புறமாக அந்த பிள்ளையை பாருங்க, அதில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நீங்கள் அறியுங்கள். And it says here, you have established strength because of your foes to still the enemy and the avenger. அங்கே நான் வாசிக்கும் போது பகைஞரையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். Or some of your translation, other translation says, you have established praise in the mouths of the infants. வேறு சில மொழிபெயர்ப்புகளை பார்க்கும்போது குழந்தைகள் பாலகர் வாயிலே அவர் அங்கே துதியை வைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். The feeble child in your hand, உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பலவீனமான ஒரு குழந்தை, the majestic skies அங்கே above. வானத்திலே கம்பீரமாக இருக்கக்கூடிய வானங்கள். The psalmist is saying this child's praise is greater than the greatest glory the skies can ever give. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், இந்த பிள்ளையினுடைய இந்த துதியானது வானங்கள் ஒருபோதும் கண்டிராத மகிமையை விட மிக பெரியது என்று சொல்லுகிறார். It is saying the feeblest saint of God's children, his or her praise is far louder than that of the heavens. சங்கீதக்காரன் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், இந்த இப்படிப்பட்ட ஒரு மெதுவான பலவீனமான ஒரு குழந்தையினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துதியானது வானத்திலே பார்க்கக்கூடிய எல்லா மகத்துவங்கள் பெரிய காரியங்களை விட மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். You have established praise, or you have established strength. ஆகவே நீர் அங்கே பலனை உண்டு பண்ணி இருக்கிறீர், துதியை உண்டு பண்ணி இருக்கிறீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். You remember in Matthew 21, மத்தேயு 21 உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? where the triumphal entry as the Lord Jesus Christ is coming into the city of Jerusalem. அங்க எருசலேம் பட்டணத்துக்குள்ளாக வெற்றி பவனியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே நுழைகிறதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். He is coming as per the prophecy of Zechariah from chapter 12. அங்கே சக்கரியா 12வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தின்படியாக அவர் அங்கே வருகிறதை நாம் காண்கிறோம். The Pharisees who knew the Torah by memory, they knew every aspect of that prophecy. அந்த 5 ஆகமங்களை, அந்த தௌராத்தை அறிந்திருக்கக்கூடிய அந்த பரிசேயர்கள் அவர் அங்கே பார்க்கிறார்கள். அவர்களுக்கு இதனுடைய எல்லா காரியங்களும் நன்றாய் தெரியும். I think it's 9, not 12, sorry, Zechariah 9. They knew that, and yet they are telling Jesus to ask these people to keep quiet, and he says, out of the mouth of the babes, the ordinary crowd, the praise will be established. அங்கே சக்கரியா 9வது அதிகாரம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்பொழுது அவர்கள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியுமே, குழந்தைகள் பாலகர் வாயிலிருந்து அவர் அங்கே துதியை உண்டு பண்ணுவார், அதனால் பலன் வரும் என்று சொல்லுகிறார். Oh, my brother, my sister, if ever you think your praise is feeble, that you can't put words like someone else, I want you to know that your praise is louder than the praise of the universe, because you are redeemed by his child, by his son, sorry. ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரர்களே, என்னுடைய துதி மிகவும் சரியில்லை, அது சரியில்லை, குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய துதி வலு குறைந்ததாக, அது பலவீனமாக இருந்தாலும் கூட வானத்தில் இருக்கக்கூடிய சகல காரியங்களுடைய துதியை காட்டிலும், சத்தத்தை காட்டிலும் அது மேன்மையுள்ளதாக, பெரியதாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய குமாரனால் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். Because you have the confidence that this majestic Lord came down as man to love you to death. ஏனென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிச்சயம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட மேன்மையுள்ள மகத்துவமுள்ள தேவன் அங்கே வானத்திலிருந்து கீழே உங்களுக்காக இறங்கி வந்து தன்னுடைய மரண பரியந்தம் அவர் உங்களுக்காக தன்னை தாழ்த்தி உங்களை நேசித்தார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது. To transform you from the inside, to tune your heart to the beat of God. அங்கே உள்ளே இருந்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் அங்கே மாற்றி மறுரூபப்படுத்தி தேவனுடைய இருதய துடிப்புக்கு ஏற்ற வண்ணமாக உங்களுடைய வாழ்க்கையை அவர் இசைத்திருக்கிறார். There's no greater shout than the shout of thankfulness and praise. ஆகவே ஒரு நன்றியினால் துதியினால் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை விட மிகப்பெரிய ஒரு நன்றி முழக்கம் வேறு எதுவும் இருக்க முடியாது.
Our brother referenced 1 Thessalonians 5:18 and said, how can we give thanks in a situation like this? அங்கே 1 தெசலோனிக்கேயர் 5:18 மேற்கோள் காட்டி நம்முடைய சகோதரர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி நன்றி செலுத்த முடியும் என்று சொன்னார். He knew, he understood that it is not for COVID that we are praising and giving thanks. அங்கே அந்த கொரோனா வைரஸுக்காக நாம் அங்கே துதித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தவில்லை. But in and through it, we give praise to the Lord, because our praise is to the Lord, the majestic one whose name is above the heavens. இதன் ஊடாக நாம் கர்த்தருக்கு அங்கே நன்றி செலுத்துகிறோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய துதியானது வானங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய மேன்மையுள்ள தேவனுக்கு நேராய் செலுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. And so, even though I feel feeble in this moment of coronavirus and through sickness and loss, my attention is not drawn to the circumstance, but to Christ Himself. ஆகவே இப்படிப்பட்ட இந்த கொரோனா வைரஸின் சூழ்நிலையிலே நான் மிகவும் பலவீனமாய் இருந்தாலும் கூட, எனக்கு இழப்புகள் நேரிட்டாலும் கூட, நான் என்னுடைய கவனத்தை எல்லாம் இந்த பிரச்சனையின் மேலே வைக்காமல் என்னுடைய தேவன் மேல் நான் வைத்து நான் முன்னேறி போகக்கூடியவனாய் இருக்கிறேன். And so verse 3 says, I look up into the heavens, which is the work of your fingers. ஆகவே 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களை நான் நோக்கி பார்க்கிறேன். It means all of this creation, the work of the fingers is a human expression, or sorry, a Hebrew expression to say it's light and easy. அங்கே விரல்களின் கிரியை என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது ஒரு எபிரேய மொழியினுடைய ஒரு பதப்பிரயோகமாக இருக்கிறது. மிகவும் மெதுவாக, மிகவும் சுலபமான ஒரு காரியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. Right. So see the contrast here. So then the work of the heavens is the work of your fingers. அங்கே நான் வாசிக்கிறோம், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கின்றன. Then in verse 4 it says, what is man, you're mindful of him. ஆங்கே 4வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, மனுஷனை நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். Or the son of man that you take care of him. மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். So this contrast now is creation and a care. அங்க இங்க இருக்கக்கூடிய வேறுபாட்டை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சிருஷ்டிப்பு, கரிசனை. Creation, the vast heavens, is a light task. ஆகவே அந்த சிருஷ்டிப்பை பார்க்கும்போது அந்த மகா பெரிய வானங்களும் மற்ற எல்லா காரியங்களும் இதெல்லாம் ஒரு சுலபமான ஒரு காரியமா இருக்கிறது. But when it comes to a puny mankind, just a little less than 6 feet, God is mindful. ஆனால் ஒரு சிறிய எளிமையான ஒரு மனுக்குலத்தை நாம் பார்க்கும்போது 6 அடி கூட இல்லை நம்ம, ஆனால் நம்மை குறித்து தேவன் நினைப்புள்ளவராய் இருக்கிறார். Meaning deliberate, careful to remember. அவர் வேண்டுமென்றே அவர் நம்மேல் அங்கே அக்கறையாக இருந்து நம்மை ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார். I don't know how many of you fathers or mothers, your children have told you something. Papa, Mama, when you come back from office or wherever you come from, will you buy me chocolate? உங்களுடைய பிள்ளைகள் யாராவது உங்கள்கிட்ட எப்படி சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, அம்மா அப்பா நீங்க ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரும்போது எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வரீங்களா? And you said, yes, I will bring for you, my son, my daughter. நீங்க சொல்றீங்க, மகனே மகளே கண்டிப்பா வாங்கிட்டு வரேன்ப்பா உனக்காக. And then when you come home, you've forgotten. And you say, oh, I was so occupied today. I was so busy today. நீங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க சாக்லேட் வாங்குறத மறந்துட்டீங்க. ஐயோ நான் ரொம்ப வேலையா இருந்துட்டேன், இன்னைக்கு ரொம்ப விஷயம் எனக்கு வாங்க முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. And David says, this God of mine is a mindful God. தாவீது சொல்லுகிறார், இந்த என்னுடைய தேவன் மிகவும் நினைப்புள்ள தேவனாய் இருக்கிறார். Psalm 144 verses 3 to 7, he again says this. சங்கீதம் 144 3 முதல் 7 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது அவர் மறுபடியும் இதை சொல்லுகிறார். What is man that you take knowledge of him, that you even acknowledge him? What is man? மனுஷனை நினைக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம், அவனை எல்லாம் நீங்க நினைக்கணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? But you are mindful of him. ஆனால் மனிதனை இந்த அளவுக்கு நினைத்துக் கொண்டே இருக்கிறீரே. We are like a breath, like a passing away. We are a shadow. We're just here and gone, but you are mindful of us. நம்ம ஒரு புகை மாதிரி, ஒரு காத்து மாதிரி, நம்ம ஒரு நிழல் மாதிரி, நம்ம அப்படியே கடந்து போகக்கூடிய ஆட்கள், ஆனால் தேவன் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறார். Oh, this God. When you think about who he is and what he has done for us. இந்த தேவனை பார்க்கும்போது அவர் யாராக இருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்காக செய்திருக்கிறார். This life that has been transformed, we cannot but be thankful. நம்முடைய வாழ்க்கையை அவர் அப்படியே மாற்றி போட்டிருக்கிறார், மறுரூபப்படுத்தி இருக்கிறார். வேறு எதுவும் நம்மால் செய்ய முடியாது, நாம் நன்றி உள்ளவர்களாய் மட்டும்தான் இருக்க முடியும். And then in verses 5 to 8 it says, you have made him a little lower than the heavenly beings and crowned him with glory and honor.
அங்கே 5வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிச்சூட்டினீர். Here's another contrast. He doesn't just care for him, but he crowns him. அங்கே இன்னொரு வேறுபாட்டை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் அங்கே கரிசனையா இருக்கிறது மட்டுமல்ல, அவனை முடிசூட்டுகிறார். And not that man is a little higher than the animals. அங்கே மனிதன் அங்கே மிருகங்களை விட சற்று உயர்ந்தவனா இருக்கிறான் என்று அப்படி அல்ல. Not that, oh, these people or the evolutionists would say, we evolved and now man is the highest evolved being. He's not just a little higher than the animals. ஆகவே இந்த மிருகங்களை விட கொஞ்சம் அந்த பரிணாம கொள்கை உடையவர்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி இப்போ மனுஷனாக மாறி வந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. Man's relationship is measured top down, not bottom up. ஆகவே மனிதனுடைய இந்த உறவை பார்க்கும்போது அது மேலே இருந்து கீழே வரக்கூடியதாக இருக்கிறது, கீழே இருந்து மேலே போகக்கூடிய உறவு அல்ல. A little lower than the angels. அங்கே தேவதூதர்களிலும் சற்று சிறியவனாக இருக்கிறான். And he, in verse 6, he has given him dominion over the work of your hands. அங்கே 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகையை தந்து. Okay, so now I want to pause here just a little while, a little bit, just to explain what I'm going to do. இப்பொழுது நான் இந்த காரியத்தை கொஞ்சம் நான் நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு நான் சொல்ல பிரியப்படுகிறேன். We have to see the psalm in the original intent with which it was written. இந்த சங்கீதமானது எந்த நோக்கத்தோடு எதற்காக எழுதப்பட்டதோ அந்த நோக்கத்தோடு கூட அந்த கண்ணோட்டத்திலே நாம் இதை பார்க்க வேண்டும். And then to see how when we failed, Jesus is the one who completely fulfills it. அதுக்கப்புறமாக நாம் இங்கே பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த காரியத்திலே நாம் தோல்வி அடையும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இதை முழுமையாக நிறைவேற்றுகிறார் என்பதை பார்க்க வேண்டும். So now I want to see the first part where God made Adam and Eve his vice regent, or to have dominion on earth over every living being. ஆகவே இந்த இடத்துல இப்பொழுது நாம் பார்க்கும்போது தேவன் எப்படி ஆதாமையும் ஏவாளையும் தன்னுடைய இணை ஆளுநர்களாக வைத்து இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்கள் மேலும் அவர்களை ஆளுகை செலுத்தும்படி வைத்தார் என்பதை கவனிக்க வேண்டும். He was to rule on behalf of God on earth. அங்கே தேவனுடைய சார்பிலே இந்த பூமியை ஆட்சி செய்யக்கூடியவனாக மனிதன் காணப்பட்டான். But here's another contrast I want you to look at. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு வேறுபாடு இருக்கிறது, அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். You see, this one who was to have dominion over all the earth, இப்படிப்பட்ட பூமியில் உள்ள எல்லா காரியங்களுக்கு மேலும் ஆளுகை கொண்ட இந்த ஒரு மனிதன், God did not make him the strongest or the wisest or the most social, or he didn't have anything so redeeming a quality about him. அவன் மனிதன் இவனை ஒரு மனிதனை தேவன் மகா பலசாலியாகவோ மகா ஞானியாகவோ அல்லது ஒரு மிகவும் தனித்தன்மை வாய்ந்த ஒரு மாபெரும் குணாதிசயம் உடையவராகவோ அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொடுத்து அவனை உண்டாக்கவில்லை. He takes dust and breathes life into him to make him a spiritual man. அவர் அங்கே மண்ணை எடுத்து அதற்குள்ளாக ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக மாற்றுகிறார். There's a phrase ex nihilo, that means out of nothing. God created out of nothing. That is Genesis 1. எக்ஸ் நிஹைலோ என்று சொல்லக்கூடிய ஒரு பத பிரயோகம் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தின்படியாக ஒன்றுமில்லாமையிலிருந்து தேவன் மனிதனை உண்டாக்கினார். Not just man, just creation. எல்லா சிருஷ்டிகளையும் அவர் அப்படித்தான் உண்டாக்கினார். Right. So metaphorically, you can say this, that man who was really nothing, God gives him this glorious position to have dominion. ஆகவே ஒப்பீட்டளவிலே நாம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் இப்படிப்பட்ட மாபெரும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை அங்கே நியமிக்கிறார். Look at the nation of Israel. அங்கே இஸ்ரவேல் தேசத்தை நீங்கள் பாருங்கள். In Deuteronomy 7:7, it says, God has chosen you not because you were the largest of people or the most in number. அங்கே உபாகமம் 7:7 நாம் வாசிக்கும் போது தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நீங்க தான் ஒரு மாபெரும் இனம் என்பதற்காகவோ ஜாதி என்பதற்காகவோ எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறதற்காகவோ கிடையாது. But he set his love and he chose you. அவர் உங்களை நேசித்து உங்களை தெரிந்து கொண்டார். Even though you were the fewest of all people. நீங்கள் தான் அந்த எல்லா ஜனக்கூட்டத்தை பார்க்கலும் இங்க எண்ணிக்கையில குறைவா இருந்தாலும் உங்களை தெரிந்து கொண்டார். Look at our salvation. We read that in 1 Corinthians chapter 1, I believe 27 onwards. நம்முடைய ரட்சிப்பை குறித்து யோசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம் துவங்கி நாம் வாசிப்போம் என்று சொன்னால், God has chosen the foolish and the weak and the poor
to confound those who are strong and rich and wise in this world. தேவன் இங்கே பலவீனமானவர்களையும் பைத்தியமாய் தோன்றக்கூடிய காரியங்களையும் இப்படிப்பட்ட ஆட்களை தெரிந்து கொண்டு பலவான்களையும் அங்கே ஐஸ்வர்யவான்களையும் எதிர்கொள்ளும்படியாக அப்படி செய்திருக்கிறார். And so when he takes the weakest, and the weakest can then give praise, it is therefore the loudest, as you see, compared to anyone else, anything else. ஆகவே தேவன் இப்படிப்பட்ட வலு குறைந்த பலவீனமான ஆட்களை தெரிந்து கொண்டு அந்த பலவீனமான ஆள் ஒரு துதியை அங்கே ஸ்தோத்திரத்தை சொல்லும் போது அந்த துதியானது எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் மேன்மையுள்ளதாக பெரியதாக காணப்படுகிறது. And yet what really is astounding is how this mere dust can rebel against God, how he or she can stand against this awesome God whose name is excellent. இதிலே மிகவும் ஆச்சரியமூட்டக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், பிரமிப்பூட்டக்கூடிய காரியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு மண்ணினாலே ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படி தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே காணப்பட முடியும்? And so because of sin, our relationship with God and our ability to enjoy God, to be in awe of God is lost. ஆகவே நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக நாம் தேவனோடு கொண்டுள்ள அந்த ஒரு ஐக்கியமானது, அந்த உறவானது, அவரை நாம் முழுமையாக அங்கே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அந்த ஒரு தன்மையானது அங்கே இழந்து போகப்பட்டிருக்கிறது. But thank God, God does not leave us there. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நம்மை அங்கேயே விட்டுவிடவில்லை. What this first Adam could not do, இந்த முதலாவது ஆதாம் எதை செய்ய தவறினாரோ, the last Adam, he comes, the Lord himself, he comes and gloriously fulfills. அந்த கடைசி ஆதாம் நம்முடைய கர்த்தர் தாமே வந்து மிகவும் மகிமையான நிலைமையில இந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். And that's another contrast I want you to see. இந்த காரியம் இன்னொரு வேறுபாடாக நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். The Lord whose name is excellent. அங்கே மிகவும் மேன்மையுள்ள நாமமுடைய நம்முடைய கர்த்தர். John writes about him in John chapter 12 verse 41. அங்கே யோவான் 12வது அதிகாரம் 41வது வசனத்திலே யோவான் இதை குறித்து எழுதுகிறார். He speaks about the one who Isaiah spoke of glory and spoke about him, telling about Jesus Christ. அங்கே ஏசாயா அங்கே மகிமை நிறைந்தவராக பேசி அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசக்கூடிய அந்த ஒரு காரியத்தை இவரும் இங்கே பேசுகிறார். So the one who was in glory, whose name was is excellent. அவர் அங்கே மகிமையில் இருக்கக்கூடியவர், அவருடைய நாமம் அங்கே மேன்மை உள்ளவர். He makes himself of no reputation. That is, he gave himself a name that no one would speak about. அங்கே அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி எந்த ஒரு மகிமையும் இல்லாத ஒரு நாமத்தை தரித்துக் கொண்டார். He is called the Jesus of Nazareth. நசரேனாகிய இயேசு என்று அழைக்கப்பட்டார். That itself is a term that is looked down, because what good comes out of Nazareth? இந்த பத பிரயோகமே அவரை அங்கே ஒரு மட்டம் தட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏன்னா நாசரேத்திலிருந்து என்ன நன்மை வந்துவிட முடியும்? This glorious one was born in a feeble way to a teenage girl. இப்படிப்பட்ட ஒரு மகிமை நிறைந்தவர் மிகவும் ஒரு எளிமையான முறையிலே ஒரு 10 பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து பிறந்து வருகிறார். And that Simeon held him when he was a mere child, brought him to the temple for circumcision. In Luke chapter 2 verse 34, he says, "Behold, this child is set for the fall and the rise of many in Israel." ஆகவே அந்த லூக்கா 2:34 நான் வாசிக்கும் போது அப்படிப்பட்ட அந்த குழந்தையை அந்த சிமியோன் அங்கே கையில அங்கே வைத்துக் கொண்டிருந்த போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விருத்த சேதனத்துக்கு வந்த போது இதோ இந்த குழந்தையானது மகா பெரிய காரியங்களை செய்யக்கூடிய குழந்தை என்று சொல்லி அவர் சாட்சி பகிர்வதை பார்க்க முடியும். This majestic one, the one who came down as Messiah. இந்த மகத்துவம் உள்ளவர், இவர் இங்கே மேசியாவாக கீழே இறங்கி வந்திருக்கிறவர், dies on the cross. அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே மரிக்கிறார். In 1 Corinthians chapter 1 verse 23, we see that Jews thought it was foolish, was weak, sorry. The Jews thought it was weak and the Greeks thought it was foolish. அங்கே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அந்த யூதர்கள் இது ஒரு முட்டாள்தனமானது என்று சொல்லி நினைத்தார்கள், கிரேக்கர்கள் இது பலவீனமான காரியம் என்று நினைத்தார்கள். How can the Messiah be so weak like the one who died on the cross? மேசியா எப்படி அந்த சிலுவையிலே மரித்த ஒரு பலவீனனை போல் இருக்க முடியும்?
And the Jew and the Greeks could not understand the wisdom that by making himself so humble, even dying to the death on a cross could make any difference at all. அங்கே தன்னைத்தானே மிகவும் அப்படியாக தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி இந்த சிலுவையிலே மரிக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் கிரேக்கர்களுடைய ஞானத்துக்கு பிடிபடவில்லை. But this greatest one, through his act of lowest humility, he now reigns, having broken the bands of death. He has established himself as the one whose name is indeed excellent. ஆகவே இப்படிப்பட்ட மேன்மையுள்ளவர் அவர் தன்னைத்தானே மிகவும் தாழ்த்தி இந்த கட்டுகளை எல்லாம் உடைத்து இந்த காரியங்களை எல்லாம் மேற்கொண்டு மறுபடியும் தன்னைத்தானே முயான மகத்துவம் உள்ள தேவனாக மேன்மையுள்ளவர்களாக அவர் அங்கே நிறுத்தி இருக்கிறார். Would you turn with me to Hebrews chapter 2? அங்கே எபிரேயர் 2வது அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்புவீர்களா? My brother is going to read from verses 6, 7 and 9. எபிரேயர் 2வது அதிகாரம் 6, 6, 7 மற்றும் 9 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்று No, I think you got it wrong, my brother. Is that Hebrews chapter 2 verses 6 to 9? எபிரேயர் மன்னிக்கவும், நான் 1வது அதிகாரத்தை வாசித்து 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 2:6. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவன் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிச்சூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். 9வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். This excellent one who made himself of no reputation, who through death would establish that he is the sovereign one, he is the one who reigns. And we saw in that verse that you read in chapter 1 verse 4 that now he's given a name, he's inherited a name that is excellent over every other name. ஆகவே நாம் இங்கே பார்க்கும்போது இப்படிப்பட்ட மேன்மையுள்ள தேவன் தன்னைத்தானே வெறுமையாக்கி தன்னைத்தானே தாழ்த்தி இந்த சிலுவைக்கு சென்று இந்த மரணத்தை எல்லாம் சகித்து எல்லா கட்டுகளையும் அவர் அகற்றி போட்டு மறுபடியுமாக எல்லா காரியங்களையும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டு இந்த மேன்மையான நிலையை அடைந்து அவர் இப்படியாக மாறினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே எபிரேயர் முன்னாடி நாம் வாசித்த அந்த வசனத்திலே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லியும் நாம் வாசிக்கிறோம். And so now the psalmist ends in verses 9, O Lord, our Lord, how majestic is your name in all the earth. அங்கே சங்கீதக்காரன் 9வது வசனத்திலே இப்பொழுது முடிக்கிறார், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. What started off as an exclamation in verse 1. அங்கே 1வது வசனத்திலே ஒரு ஆச்சரியத்தோடு கூட ஆரம்பித்த அந்த காரியமானது now ends with confirmation and experience, and his praise is louder. இப்பொழுது அந்த 9வது வசனத்துக்கு வரும்போது ஒரு துதியோடு கூட ஒரு நிச்சயத்தோடு கூட ஒரு அனுபவத்தோடு கூட சத்தமாக தன்னுடைய துதியை செலுத்தி அவர் அங்கே நிறைவு செய்கிறார். He leaves no doubt among the people who hear him that this one, his name is majestic in all the earth. This Lord is our Lord. அங்கே தன்னை கேட்கிறவர்கள் யாவருக்கும் எந்த ஒரு ஐயமும் இன்றி சந்தேகமும் இன்றி அவர் அங்கே உறுதியிட்டு சொல்லுகிறார், இந்த ஆண்டவர் எல்லாவற்றிலும் மிகவும் மேன்மையானவர், மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி நிச்சயமாய் கூறுகிறார். If you were keeping track, we went through 6 different contrasts, but I want to give you the 7th one. நீங்கள் இதை கவனித்துக் கொண்டு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் 6 விதமான வேறுபாடுகளை நான் உங்களுக்கு இதுவரையாக சொல்லி இருக்கிறேன். 7வது காரியத்தை இப்பொழுது சொல்லுகிறேன். I'll go through it again if you're writing it down, and I'll give it to you in C's, in the letter C. நான் மறுபடியும் நான் அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுகிறவர்களுக்கு பிரயோஜனமாக அதை நான் மறுபடியும் பின்னாலே சொல்றேன். அது ஆங்கில வார்த்தையிலே C-ல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை. One is chorus. முதலாவதாக அந்த கோரஸ் அல்லது அந்த சங்கீதம். Right, the praise of the weakest, the redeemed, is louder. அங்கே அந்த பலவீனமான அந்த வலு குறைந்த அந்த காரியத்தினுடைய அந்த சத்தமானது துதியானது மிகவும் சத்தம் வாய்ந்ததாக இருக்கிறது. Second is children. இரண்டாவதாக பிள்ளைகள், children. That the feeblest of God's child is stronger than any enemy
mightier and wiser than anything in this world. அந்த தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடியவன் மிகவும் பலவீனமா இருந்தாலும் கூட மிகவும் பலம் வாய்ந்த எந்த ஒரு எதிரிக்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் மேலானவனாக அந்த சின்ன பிள்ளை இருக்கிறான். And the third is care. மூன்றாவதாக கரிசனை, கேர். When you compare creation to the care, to the mindfulness of our God. அங்கே நாம் அந்த சிருஷ்டிப்பை தேவனுடைய அந்த அக்கறைக்காக அவர் அங்கே நினைத்து பார்க்கக்கூடிய அந்த காரியத்தோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, and then though I missed saying this, but it's the chasm. You see, God is so high above, he comes and he closes the gap between man and God. அதுக்கப்புறமாக அந்த கேசம், அந்த பிணைப்பு, தேவன் அங்கே மிக உயரத்திலே உன்னதத்திலே இருந்தாலும் கூட அவர் அங்கே இறங்கி வந்து மனிதனோடு கூட தன்னை பிணைத்துக் கொள்ளுகிறார். That's what we see in the Lord Jesus Christ. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் பார்க்கிறோம். But we also see the one is clay. That's another word I want to give you. Another contrast is clay. அதுக்கப்புறமாக நான் கொடுக்க விரும்பின இன்னொரு வார்த்தை அந்த clay, களிமண் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. How Adam, though he was set as the regent, the vice regent, he was just made of dust. ஆகவே இந்த ஆதாமை நாம் பார்க்கும்போது அவன் ஒரு ஆளுநராக இணை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு நபராக காணப்பட்டாலும் அவன் ஒரு மண்ணினாலே, களிமண்ணில் செய்யப்பட்டவன். And then the last one I gave you was cross. கடைசியாக நான் சொன்ன காரியமானது அந்த கிராஸ், அந்த சிலுவை. The one whose name was excellent made himself of no reputation, humbled himself even to the cross, even to death, even to the death on a cross. ஆகவே அந்த எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடியவர், மேன்மை உள்ளவர், அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி அவர் அங்கே ஒரு ஏழ்மை கோலம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து சிலுவை பரியந்தம் அவர் போனார். சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார். Here's a seventh contrast. இங்கே ஏழாவது வேறுபாடு இதுதான். We don't see it here, but it appears that there is a group of people who are grateful, who are thankful to God, and a group who are not grateful. ஆகவே இந்த இடத்துல நாம் அங்கே நேரடியாக நாம் எழுத்தின்படி பார்க்கவில்லை. ஆனாலும் கூட இங்கே ஒரு குழு மக்கள், கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு கூட்ட மக்கள் அவர்கள் நன்றியற்றவர்களாக இருக்கிறார்கள். The one who's been gripped by the awesomeness of God, like the psalmist. அங்கே இந்த சங்கீதக்காரனை போல தேவனுடைய மகத்துவத்தினாலே அங்கே பிடிக்கப்பட்டவர்கள், பிரமிக்கிறவர்கள். Who recognize that mere lip service is not what God seeks. அவர்கள் கண்டுகொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால் தேவன் நம்முடைய உதட்டளவிலான துதிகளை அவர் விரும்புகிறதில்லை. It is like me trying to play the piano. அந்த அப்படி இருக்கும் என்று சொன்னால் நாம் அங்கே பியானோவை வாசிக்கிறது போல் இருக்கும். Or like trying to play a guitar which is not tuned. இல்லை என்று சொன்னால் சரியான டியூன்ல இல்லாத ஒரு இசைக்கருவி, ஒரு கிட்டாரை எடுத்து வாசிக்கிறது போல் இருக்கும். But the inner man being transformed by God, by the redeemed by the blood of the Lord, and that change that happens rises up this thanksgiving to God. ஆனால் நம்முடைய உள்ளான மனிதன் அங்கே தேவனால் அங்கே மறுரூபமாக்கப்பட்ட அந்த மாற்றத்தின் நிமித்தமாக நம்முடைய உள்ளத்திலிருந்து பொங்கி வரக்கூடிய அந்த ஒரு நன்றி உணர்வு அது மிகவும் வித்தியாசமானதாக இருக்கிறது. A thankfulness at all times, in all times, for Christ himself, Christ alone. எல்லா நேரத்திலும் நாம் கிறிஸ்துவுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக, அவருக்கு மட்டும் நன்றியுள்ளவர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. The people who are able to see these ones who are transformed will first look and say they are a thankful people. அங்கே நம்மை இங்கே மறுரூபமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்களை மற்றவர்கள் வெளியாட்கள் பார்க்கும்போது இவர்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்கள், இவர்கள் நன்றி உணர்வுள்ள மக்கள் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். Dear brothers and sisters who are hearing me at this time, I want you to examine your life to see whether it's a life of thankfulness and whether your thanksgiving is coming as a result of what has happened in your life. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். நன்றி உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாற்ற மறுரூபம், இந்த காரியத்தின் விளைவாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த நன்றி உணர்வு பொங்கி வருகிறதா? It is only in him, through him, and for him be all glory. ஆகவே அவருக்குள், அவர் மூலமாக, அவராலே எல்லா மகிமையும் உண்டாகட்டும். Forever, amen. எப்பொழுதும் அப்படியே உண்டாகட்டும். ஆமென். May God be glorified. தேவன் தாமே இதிலே மகிமைப்படுவாராக. Thank you, brother Evangelist Vijay Roberts from Toronto, Canada, for the word that you have brought, for the apt word, for the Thanksgiving meet. We praise God.
making it a confirmation that we should give thanksgiving at all times, even at our difficult times. Apostle Paul has said, rejoice always in the Lord. There's something very difficult when he was saying that in the prison. And now we also had seen from Psalm 8, the 7 contrasts. And we praise God for you, for having expounded from the, explained from the word of God, from Psalm 8. We praise God for you, dear brother Vijay Roberts from Toronto, Canada. May the good Lord be with you and your family and the assembly you're in fellowship with and the ministries. Thank you very much. We give all glory and honor to the Lord for having accepted our invitation. Now, can I just say, just for the next 3 sessions that you have graciously invited me, I want to look at the book of Acts. And the idea is, since we are now in a post-COVID world, that is, we are going to look beyond COVID, how do we look at church? We look at church by looking back to the book of Acts. All right, so that is, I just wanted to say that about what God's laid in my heart over the next 3 sessions. okay, thank you, Brother Vijay Roberts. Vijay Roberts' brother will be taking next 3 sessions on tomorrow, God willing, at 6:45, and next week, Thursday and Friday, God willing. We thank him very much for accepting our invitation for these 4 days, and may God be with him. And also, we thank Brother Surendran. I thank Brother Surendran very much for being part of this ministry. He has been more than a translator, more than a help in the Lord. May God be with him. He has done a great work in doing a lot of things, work behind the Kodambakkam Christian Zoom Bible study meetings. May the blessed Lord be with him and his family, and the assembly is in fellowship with. Also, we thank Brother Jabbar Singh. Today he has played the songs. We praise God for him. Now, we thank all the participants who have been faithfully with us all these months, 13 months. May the good Lord be with you all. We praise God for what God has done to you all. Definitely the word of God that you have listened would never go in waste, in vain. Let the word speak to you more in the days to come. Not only from this ministry, but in all the messages that you have heard. May the word of God continue to speak to your hearts and be a better Christian in the days to come. We thank all of you for joining in this day also. We now are closing the meeting. Now for the closing of the message and benediction, closing of the prayer, for the closing prayer, I request Brother Ramalingam from Madurai Gospel Hall in Madurai to close the meeting with a word of prayer and benediction. Over to Brother Ramalingam to close the meeting with a word of prayer and benediction. Brother Ramalingam, the elder of that assembly. நாம் ஜெபம் செய்வோம். ஒப்பில்லாத நேசத்தினாலே எங்களை நேசிக்கின்ற பரிசுத்தமுள்ள பரமபிதாவாகிய தெய்வமே, கிருபையுள்ள ஆண்டவரே, நாங்கள் நன்றிருந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த 1 வருடமாக உம்முடைய மகா பெரிய கிருபையினாலே ஆண்டவரே, கோடம்பாக்கம் அசெம்பிளி மூலமாக நாங்கள் இந்த ஜூம் மூலமாக உம்முடைய தாசர் மூலமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்கவும் அதிகமாக கர்த்தருக்குள் நாங்கள் பலப்படுவதற்கு ஏதுகரமாக ஆண்டவரே உம்முடைய தாசர்கள் எல்லாம் நீ பயன்படுத்தினதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எந்த தடை இல்லாதபடி கர்த்தாவே அருமையான உம்முடைய பிள்ளைகளை எடுத்த எல்லா பிரயாசங்களையும் நீர் வாய்க்க செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட செய்திக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, 8ஆம் சங்கீதத்திலிருந்து நாங்கள் சிந்தித்த வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் துதிகளுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திராய் இருக்கிறீர். கர்த்தாவே, அப்பேற்பட்ட தெய்வம் கர்த்தாவே, ஆண்டவரே, மனுஷனே நீர் நினைத்ததை ஆண்டவரே நாங்கள் இந்த சங்கீதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நினைப்பதற்கும் எங்களை கருதுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய சிருஷ்டிப்பையும்
ஆண்டவரே உம்முடைய மகத்துவமான படைப்புகளை நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தாவே எங்களை நீ நினைத்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஆண்டவரே மனுஷன் விழுந்து போன பொழுது ஆண்டவரே மண் குலத்தை மீட்பதற்காக ஆண்டவரே நீர் இந்த உலகத்திலே உம்மை தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தம் உம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு உண்டாக்கின மீட்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களை நீ நினைத்தீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் சிந்தித்த வண்ணமாக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக கர்த்தாவே எங்களுடைய உதடுகளினாலே அல்ல ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் இருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக உமக்கு நன்றி உள்ள வாழ்க்கையை நாங்கள் செய்யத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உண்மை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். அருமையான நம்முடைய தாசன் விஜய் ராபர்ட் அவர்களை நீர் பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். மொழிபெயர்த்த அருமையான தம்பி சுரேந்திரனையும் நீர் பயன்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான பாடல்களை அருமையான கர்த்தாவே சௌர் ஜபசிங் மூலமா நாங்கள் கேட்டோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இதற்காக பிரயாசம் எடுத்த அருமையான சௌர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக, கோடம்பாக்கம் அசம்பிளிக்காக, GLM ஊழியத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை அதிகமாக நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, தொடர்ந்து உம்முடைய வசனத்திலே நிலைத்திருக்கவும் உமக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் நீர் ஆண்டு கொள்ளும். இம்மட்டும் நடத்தினருக்காய் ஸ்தோத்திரம். கடந்த ஒரு வருஷம் முழுவதும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீர் தாங்கி கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே கொரோனா காலத்துல நாங்கள் வீடுகளில் இருக்கும் பொழுது காலத்தையும் சமயத்தை வீணாக்காதபடி அதிகமாக வேத வசனங்களை நாங்கள் கேட்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக ஸ்தோத்திரம். பிரயாசப்பட்ட எல்லா உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, GLM ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே பிரயாசம் எடுத்த அருமையான சௌரன் சந்தோஷ் ஜான்சனையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக ஆண்டவரே இந்த கோடம்பாக்கம் அசம்பிளி மூலமாய் நடத்துகிற இந்த ஜூம் ஊழியத்தின் மீதும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். Thank you, Brother Ramalingam from Madurai Gospel Hall, Madurai, once again for the prayer rendered, the closing prayer and benediction. Now we are closing here with this. Thank you, Brother Vijay Roberts, very much for joining from Canada. We are happy to see you once again with a cheerful face. May the blessed Lord be with you. We glorify God for your presence. We will be, God willing, seeing you tomorrow and next week. God bless. Till then, let God be with each one of us. God bless.